காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை தேவன் நமக்கு கிருபையாய் தந்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. கடந்த இரவெல்லாம் நம்மளுக்கு நல்ல நித்திரையை தந்து நல்ல இளைப்பாறுதலை தந்து இந்த புதிய நாளை காணும்படி தேவன் செய்தாரே, அவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம். எத்தனையோ நாட்கள் எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நேற்றைக்கு இருந்தவங்க இந்த நாளில் அவங்க காண முடியலை இந்த நாளை. ஆனால் நமக்கும் இந்த நாளை கூட தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். நன்றியோடு நாம் அவரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிப்போம். காலையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது மிகுந்த ஒரு சமாதானம், மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. அவருடைய பிரசன்னத்தை இந்த நாளில் நாம் அனுபவித்து இந்த நாள் முழுவதும் அந்த பிரசன்னத்தினால நாம் நடக்கும் பொழுது எந்த தீங்கும் எந்த தீமையை நம்மை தொடராது. எந்த பிரச்சனையோ எந்த காரியங்களோ நமக்கு தலைக்கு மேலே வந்தால் கூட தேவன் அவை எல்லாவற்றையும் அவருடைய பிரசன்னத்தினால் அழித்து போட வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் அவரை மனதார நம்ம துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். அவரை துதிக்க 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 இந்த இடம் முழுவதும், நீங்க இருக்கிற இடம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பும். துதி எழும்பினாலே அங்க எந்த சத்ருவின் கோட்டைகளோ அவனுடைய தந்திரமான காரியங்களோ மறைவான கண்ணிகளோ எதுவுமே நிற்க முடியாது. அந்த துதியினால எரிய கோட்டை உடைந்தது போல துதியினால சத்ருவின் கோட்டைகள் என்ன செய்ய போகும்? உடைந்தே போகும். எனவே நாம் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே இந்த நாளை தந்தீரே என்று சொல்லி ஆண்டவரை மனதார நாம் ஸ்தோத்திரிப்போமா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பது உங்க கிருபைப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே, எவ்வளவோ நேரங்கள் நாங்கள் இந்த நாளில் இந்த உலகத்துக்காக செலவிட போகிறோம் ஆண்டவரே. ஆனால் அதற்கு முன்பதாக உம்முடைய சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. இந்த காலை வேளையில உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கண்ணோக்கி பாரு ஆண்டவரை. பார்த்து நம்ம துதிப்போமா ஆண்டவரை, ஆராதிப்போமா ஆண்டவருக்கு, நம்முடைய துதி பலிகளை ஏறெடுப்போமா. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. எங்களை ஒரு நாளும் மறக்காதவரே அப்பா. எளியோர்களே ஆண்டவரே, திக்கற்றவர்களே ஆண்டவரே, நீர் மறக்குந்து போகாதபடி அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஏழைகளின் பலனீரே, எளியோர்களின் பலனே, ஏழைகளின் பலனீரே, எளியோர்களின் பலனே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசாம், இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே.
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தைரியமா சொல்லுமா? உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை மறப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரை சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு நாள் வெறுக்காதவரப்பா. உம்மை தேடி வருகிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டு நீர் பதிலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். தாயுள்ளம் கொண்ட தேவன் அப்பா. ஆண்டவரே, தாயை போல தேற்றுகிறவர். இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில நீர் வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம் ராஜா. இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், இந்த உலகத்தின் மனிதர்களின் முகத்தை பார்ப்பதற்கு முன்பதாகவே உம்முடைய முகத்தை பார்க்கும்படியாய், உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால இந்த நேரத்தை நாங்கள் பிரகாசிக்கப்படும்படியாய், எங்களுடைய இருளெல்லாம் மாறும்படியாய், உம்முடைய வார்த்தையினால எங்களை தேற்றும்படியாய் உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எளியவர்களின் பலனே, ஆண்டவரே, திக்கற்றவர்களே, ஆண்டவரே, தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த அதிகாலை வேளையில உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பிரசன்னத்தினால தேற்றுவீராக, ஆற்றுவீராக, உம்முடைய வல்லமையால நிரப்புவீராக ராஜா. எந்த சூழ்நிலைகளில் பிள்ளைகள் காணப்பட்டிருந்தாலும் என் தேவன் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறவர். காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலாயர் என்று சொல்லி அமைதலை உண்டு பண்ணுகிற தேவன். இருதயங்கள் ஒருவேளை கொந்தளித்து கொண்டிருக்கிறதோ, ஒருவேளை மன பாரத்தினால சோர்ந்து போய் இருக்கிறோமோ, எல்லாம் கர்த்தரை மாற்ற அவரால் ஒரு நொடி பொழுது போதுமே. ஆண்டவரே, இந்த வேளையில ஒவ்வொருவருடைய உள்ளங்களே நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரப்பா. மனிதன் முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர் ராஜா. இந்த கால வேளையில ஒருவேளை தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்கார்ந்து என்னோடு என்ன வார்த்தை பேச போகிறீர் என்று எதிர்பார்த்து இருக்கலாம். ஒருவேளை பாரத்தினால, கவலையினால, வியாதியினால, ஏதோ பிரச்சனைகள் தன் இருதயத்தை அழுத்துவதனால ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஏனோ தானோ என்று இருக்கலாம்.
ஒருவேளை என் தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் அறிகிறவரப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் இறங்குவீராக. எளியவர்களின் பலனே, ஏழைகளின் திடனே அப்பா, நீர் இறங்கி வருவீராக. ஒரு விஷயம் உடைய வார்த்தையினால பிள்ளைகளை தேற்றுவீராக. இந்த நாள்ல ஒரு அற்புதத்தை பிள்ளைகள் காணும்படிக்கு தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை திறந்தள்ளபடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய ஆவியானவர் எங்களை நடத்த உங்க கரங்களே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த காலை வேளையிலையும் நமக்கு தேவன் ஒரு வார்த்தையை தந்து இந்த நாளை நம்ம எல்லாவற்றிலும் இருந்து வெற்றியாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 9:18, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. பாருங்க, இந்த அதிகாரத்துல தாவீது ராஜா அவருடைய சிறுமையான நேரங்கள் இருந்த போது, எளிமையான நேரங்கள் வந்த போது, அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டியது எளியவன்னா யாரு, சிறுமைப்பட்டவர்கள்னா யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எளியவன் என்பதற்கு சங்கீதம் 72ல் 12-13 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, 72ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். பாருங்க, எளியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய எளிமையான ஒரு இருதயம், எளிமையான ஒரு இருதயம், வெளிப்படையா ரொம்ப தெரியாவிட்டாலும் எளிமையான ஒரு இருதயம், அவங்களுடைய நடக்கை எல்லாவற்றிலும் ஒரு எளிமையை நாம் பார்க்க முடியும். அவர்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் விரும்பத்தக்கது மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க, எளியவர்களா இருப்பாங்க. எல்லாவற்றையும் சமாளித்து நடத்தக்கூடிய ஒரு எளிய வாழ்க்கை செய்கிறவர்களாக காணப்படுவாங்க. அவங்க எல்லாராலும் புகழப்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒருவேளை சமூகத்தினால் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், எளியவர்களாக இருக்கலாம், பணபலம் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஏதோ கொஞ்சம் இருக்கிறத வைத்து அப்படியே காலத்தை நடத்துகிறவர்களாக இருக்கலாம். இருதயத்திலேயே மிகுந்த எளிமையோடு அப்படியே நடக்கிறவர்கள் தான் எளியவர்கள் என்று சொல்லுகிறோம். அந்த எளியவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, எளியவனையும் கூப்பிடுகிற எளியவனை அவர் பார்க்காம இருக்கவே மாட்டாரு. அவர் எளியவனுடைய கூப்பிடுதலை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். இங்கேயும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை அவன் தேவனை அறியாதவனா இருந்தா பரவாயில்ல, ஒருவேளை தேவனை அறிந்தவனா இருந்து ஒரு எளியவனா இருக்கும் பொழுது நிச்சயமா அவனுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் என்ன செய்வார், கேட்பார். எளியவன் ஒரு நாள் ஆண்டோட இருதயத்தை விட்டு மறந்து போகவே மாட்டார். அடுத்தது பாருங்க, சிறுமைப்பட்டவர்கள்னா சொல்லுங்க, சில காலகட்டங்கள்ல சில மனிதர்கள் சிறுமைப்படுத்தப்படுவார்கள். பாருங்க, சில நல்லா இருந்தவங்க சில காலகட்டம், சில வருடங்கள் அவங்களுக்கு ரொம்ப வியாதியினால சிறுமைப்படுத்தப்படலாம், கடன் பாரத்தினால. இவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தவங்க இப்போ ரொம்ப நஷ்டம் ஆகி, பிஸ்னஸ்ல நஷ்டம் ஆகி, இப்படி ஆகி இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க சிறுமைப்படுத்தப்படுகிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்டவர்களையும் கூட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம், அவங்க கூப்பிடுதலே, அவருடைய நம்பிக்கையை ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டாரா, கெட்டு போக விட மாட்டார். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நான் என்னைக்கு இப்படி இருக்கிறேன், இனி ஒரு காலத்துல ஆண்டவர் என்னை உயர்த்துவார், இந்த சிறுமை என்னை விட்டு மாற்றுவார், இந்த சிறுமை என்ற வியாதி என்னை விட்டு மாறும், சிறுமை என்ற கடன் என்னை விட்டு மாறும் என்ற ஒரு நம்பிக்கை அவங்க ஆண்டவர்கிட்ட வச்சிருப்பாங்கன்னா அது ஒரு நாளும் என்ன செய்யாது, கெட்டு போறதே இல்லை என்று இந்த வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஒருவேளை இதே சூழ்நிலையில நீங்க ஒருவேளை எளியவர்களா இருக்கலாம், சிறுமைப்பட்டவர்களா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்க வியாதிப்பட்டோ, கடன் பாரம் பட்டோ, அல்லது ஏதோ பிரச்சனைகளை மாட்டி சிறுமைப்படுத்தப்பட்டு மற்றவர்களால் பரியாசம் எள்ளி நகையாட படுகிறவர்களாக நீங்க காணப்படுவீர்கள் என்றால்
இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகவே வேண்டாம். அந்த சங்கீதம் 9:12 சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். அப்ப நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் என்றால் நாம் யாரை கூப்பிட வேண்டும்? தேவனை கூப்பிட வேண்டும். அப்படி நாம் கூப்பிடுவோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதை தான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். நீங்க எளியவர்களா இருக்கிறீங்களா? எவ்வளோ நாட்கள் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நடந்து கொண்டு ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதுங்க. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படவே மாட்டான். ஒருவேளை மனிதர்களால் மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனா ஆண்டவரால நீங்க மறக்கப்படவே மாட்டீங்க. எளியவர்களை ஆண்டவர் மறந்து போகவே மாட்டார். அவருடைய எளிமையான வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதே போல சிறுமைப்பட்டவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ நான் பாவம் செய்ததுனாலேயோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தினாலேயோ சாபத்தினாலேயோ சத்ருவின் கிரியையினாலேயோ மனிதர்கள்னாலேயோ சிறுமைப்படுத்தப்பட்டு நாம் காணப்படுகிறோமா? அந்த நேரத்துல காலகட்டத்துல நாம் ஆண்டவரை கூப்பிடும் பொழுது நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் அது வெட்கப்பட்டு கெட்டு போவதே இல்லை. எனவே நாம் இந்த கால வேளையில ஆண்டவர் மேல இன்னும் நம்பிக்கையை வைப்போம். ஆண்டவரே, என்னுடைய சிறுமைத்தனத்தை என்னை விட்டு மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போவதில்லை என்று சொல்லி இன்னும் ஆண்டவர் மேல நம்பிக்கையை அதிகமாக வைப்போம். கர்த்தர் இந்த நாள்ல உங்களுடைய சிறுமைப்படுதலையும் எளிமையான அந்த வாழ்க்கையையும் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய முகத்தை நோக்கி நாம் பாடின பாடலில் போல அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய திருநாமத்தை அறிந்தவர்களாய் இருந்தோமானால் ஒரு நாளும் கைவிடப்பட்டு போவதில்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? இந்த உலகத்தின் மனிதர்களை அல்ல, இந்த உலகத்தையே படைத்த சர்வ அதிகாரமும் படைத்த உலகத்தை அண்ட சராசரங்களையும் கரத்திலே அடக்கி ஆளுகிறவரை, அவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். எனவே நாம் எதை குறித்தும் சோர்ந்து போகண்டாம். எந்த எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட சிறுமைத்தனத்தில் இருந்தாலும் நம்மை அவற்றிலிருந்து மாற்றி நம்மை தலையை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை தோற்கடித்தவர் இந்த நாளில நம்முடைய மத்தியில இருக்கிறார். பிரியமானவர்களை, எனவே சோர்ந்து போகாதுங்க. தைரியமா இந்த நாள்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நீர் என்னை மறப்பதில்லை, என்னுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கீங்க. நான் உம்மை விசுவாசத்திருக்கிறதுல நான் குறைந்து போக மாட்டேன் ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை இன்னும் இருப்பீங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இந்த நாள்ல ஒரு பெரிய விடுதலையை, உங்களுடைய நம்பிக்கையை பார்த்து, உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் இந்த நாள்ல உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இந்த நாள்ல நீ தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் படியே நான் இந்த நாள்ல எளியவளாய் ஒருவேளை சிறுமைப்பட்டு நான் காணப்படுகிறேன் அப்பா. நான் என்னுடைய நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போகாது. நான் தைரியமா இன்னும் உம்முடையத்துல வருவேன் அப்பா. இன்னும் நான் உண்மை விசுவாசிப்பேன், நான் உண்மை இன்னும் தேடுவேன், நான் உண்மை இன்னும் நேசிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கண்ணோக்கி பாரு. உம்முடைய கடைக்கண் பார்வை அவர்கள் மேல் விழட்டும் ஆண்டவரே. அப்பா, எந்த சூழ்நிலையில இருந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்துல ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஆண்டவரை உம்முடைய திருநாமத்தை அறிந்த பிள்ளைகள், உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால அவர்களை இந்த நாள்ல பிரகாசிக்க பண்ணுங்க. அவர்களுடைய நிலைமையில இருந்து ஒரு வித்தியாசத்தை இந்த நாள்ல கட்டளை இடுவீராக. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே, எந்த சத்ருவின் கிரியைகள் அவருடைய பாதையில குறுக்கிடாதபடி என் தேவனுடைய வல்ல பிரசன்னம் அவர்கள் முன்பாக செல்வதாக ராஜா. இந்த நாள்ல பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை ஆண்டவரை ஆண்டவரே கையின் பிரயாசங்களை செய்கிறாங்களோ, அவர்களுடைய கையின் பிரயாசம்
பிரயாசங்களை நீ வாய்க்க பண்ணுவீராக ராஜா. நீரே கடந்து செல்வீராக, முன்னாக சென்று கோணல் எல்லாம் நேராக்குவீராக ராஜா. நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதை காட்டி பாதைக்கு வெளிச்சமாயிருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் என் தேவன் மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நான் சாதாரணமான ஒரு தெய்வத்தை நாங்கள் தேடவில்லை, அசாதாரணமான காரியங்களை செய்கிற தேவன் எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் தலைவராய் இருந்து இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பள்ளிக்கு போகிற சிறு குழந்தைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், ஆண்டவரே இன்னும் பணிக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் கடமைகளும் ஆண்டவரே உம்முடைய பார்வையில பிரீதியாயிருக்கட்டும் ராஜா. பிள்ளைகளை நீ பாதுகாத்துக்கொள்ளும், போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து நடத்துவீராக அப்பா. ஸ்தோத்திர வயதானவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. இதுகளில் இருந்து கொண்டு ஆண்டவரே அப்பா தங்களுடைய ஆண்டவரே இறுதி வாழ்க்கையை ஆண்டவரே கடைசி காலங்கள்ல கர்த்தரோடு அதிகமாய் நெருங்குகிற நாட்களாய் உடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில கர்த்தரையே நம்பிக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை காணப்பட கிருபை செய்யுங்க. அவங்க கடமைகளை செய்யத்தக்கதான நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலனையும் கொடுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த 84 வயதான ஆண்டவரே தாயார் ஆண்டவரே அந்த தேவாலயத்தில் உபவாசத்தோடு எப்பொழுதும் ஆண்டவரோடு வேண்டிக் கொண்டு ஜபத்திலே வேண்டுதலை தரித்திருந்தது போல இந்த வயதான நேரத்தில் மோடு கூட தரித்திருக்கிறவர்களாய் ஒவ்வொரு வயதானவர்களை நீ மாற்றுவீராக ராஜா. அப்பா அவர்களை கவனிக்கிறவர்கள் அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கும்படியான கிருபையை கொடுப்பீராக அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா திருமண நாட்களை ஆண்டவரே பிறந்த தினத்தை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இந்த புதிய நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு இழந்து போனதை இந்த வருடத்திலே அவர்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். எந்தெந்த குறைவுகள் கடந்த ஆண்டிலே இருந்ததோ அதெல்லாம் நிறைவுள்ள ஆண்டாய் நிறைவானதாய் இந்த ஆண்டு மாறுவதாக ராஜா. ஒருவேளை ஆண்டவரே பிள்ளைகளை எத்தனையோ காரியங்களை தோல்வி அடைந்திருக்கலாம். இந்த தோல்விகளை குறைத்து துவண்டு போகாதபடி புதிய ஆண்டுல ஒரு வெற்றி நடை போடுகிற ஆண்டா இந்த ஆண்டு மாறுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. புதிய ஆண்டு புதிய வல்லமையும் புதிய கிருபைகளையும் கொடுங்க ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ தடைகளை மாற்றுவீராக. அற்புதத்தின் கரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் கூட இரும் தகப்பனே. எங்கள் ஹெவன் டிவிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹெவன் டிவியை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ வல்லமை ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியங்களை நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னமும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. இதை இன்னமும் ஆண்டவரே நடத்தக்கூடிய கிருபையை உம்முடைய தாசனுக்கு அளவில்லாம கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்தை வேலி அடைங்க அப்பா. சத்ருவின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடாதீரும் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகை எப்பொழுதும் இந்த ஊழியத்தின் மேல் இருப்பதாக, உங்க கண்கள் எப்பொழுது இதன் மேல் நோக்கமாய் இருப்பதாக. சத்ருவின் ஆண்டவரே மறைவான கண்ணிகளுக்கு தெரிப்புண்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால. இதற்காக கொடுக்கிற உழைக்கிற முழங்கால நிற்கிற பிள்ளைகளை இன்னுமாய் நீர் பலப்படுத்தும். அதற்குரிய பிரதிபலனையும் பிள்ளைகள் காணும்படி செய்வீராக. இன்னும் விரிவாகணும், இன்னும் ஆண்டவரே அநேக ஜனங்கள் தொடப்படணும் ராஜா. இதற்காக அடியான் எடுக்கிற முயற்சிகள் உண்டப்பா. கல்வி உபகரணங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, ஏழை பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்கள் நலன் திட்டங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எடுக்கிற முயற்சிகளை நீர் வாய்க்க பண்ணுங்க. தேவைகள் அநேகம் உண்டப்பா, எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. ஆவியானவரே நீ கூட இருந்து நடத்துவீராக. உம்முடைய கைடன்ஸ் எப்பொழுதும் உம்முடைய அடியானுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க நாம மகிமைப்படுவதாக அப்பா. நீர் பெருகணும் ராஜா, உங்க நாம மகிமைப்படணும்.
செல்லணும், எல்லா இடமும் உம்முடைய நாமம் கடந்து செல்லணும் அப்பா. நீ கிருபை செய்யுங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணணும் ஆண்டவரே. எப்படியாயிரும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு ஜனங்கள் வரணும். அந்த அழிவின் பாதையில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படணும். எங்கள் தேசத்திலே மூட நம்பிக்கையிலேயும் ஆண்டவரே அறியாமையிலும் கிடக்கிற பிள்ளைகள் அநேகரும் மண்டை வரணும் அப்பா. எத்தனையோ பேருக்கு பக்தி இருக்கிறதப்பா, எப்படி அந்த பக்தியை செலுத்துவது, எப்படி அந்த பக்தியோடு தேவனை அறிவது என்று தெரியாதபடிக்கு வீணாய் ஆண்டவரே உம்மை ஆண்டவரை தேடி தேடி கடவுளை தேடி சென்று எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த நிலைமைகள் எங்கள் தேசத்தை விட்டு மாறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தில் தேவனுக்கு பயப்படும் பயம் உண்டாகட்டும், தேவனை அறிய அறிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவனே நீ கிரியை செய்வீராக, உங்க நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் அப்பா. தேசத்துல ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. தொடர்ந்து ஹெவன்ஸ் கார்டனுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். கட்டுமான பணிகள் ஆண்டவரே இன்னும் தேவைகள் அநேகம், அதை சீக்கிரமாய் முடிக்கத்தக்கதான கிருபையை நீ தருவீராக. வானத்தின் பல கனிகளை திறந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை நீ செய்து தருவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய ராஜ்யத்துக்காய் எடுக்கிற முயற்சிகள் ஒன்று வீணாய் போவதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ செய்து முடிப்பீராக ராஜா. அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காரியம் ஆண்டவர் முடிவிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே. அந்த ஆசீர்வாதத்தை காண நாங்கள் வாஞ்சையாய் இருக்கிறோம். சீக்கிரத்திலே அது முடிக்கப்பட தேவன் கிருபை எல்லா சகல வசதிகளையும் ஏற்படுத்தி தருவீராக. நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து இந்த நாள் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.